வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சார் இப்போ கொஞ்ச நாளா எல்லாருமே தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல பேசி, பேசி எல்லாருமே மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஜியோ பொலிட்டிக்கல்ல ஒரு ட்ரேடிங் பிரஷர் போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலேயே பிரஷர் போயிட்டு இருக்கா? ஆமா. அது எல்லாருமே இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இப்ப நீங்க சொன்னது. அம் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து அ இந்த மிடில் ஈஸ்ட் இந்த வார் இருந்தது இல்லையா? அந்த வாருக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பதட்டமான ஒரு சிச்சுவேஷன். க்ரூட் ஆயில் இன்னும் இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கு. க்ரூட் ஆயில் காஸ்ட் வந்து பேரல் வந்து அதிகமாயிட்டே போகுது. $112 சொல்றாங்க இன்னைக்கு. 150 வரைக்கும் போகும்லாம் சில எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆயில் விலை அதிகமாகும்போது, அதாவது இந்த உலகம் இயங்குவதே பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துல தான். ஒண்ணு வந்து எனர்ஜி அண்ட் ஆயில், கேஸ். யா சார். அந்த எனர்ஜி இருந்தா தானே எல்லாமே மூவ்மெண்ட்டே. ஆயில் அண்ட் கேஸ் இருந்தா தான் மூவ்மெண்ட்டே. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனையில நமக்கு வந்து ருப்பி வந்து வீக் ஆயிட்டே வருது. அது ஒரு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டப்படுற ஒரு விஷயம் தான். இந்தியனா பார்த்தீங்கன்னா, ரூ. 96 வந்துருச்சு இன்னைக்கு. ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டூ $96. ஸோ யூஎஸ் டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு இருக்கு. நம்ம ருப்பி வந்து வீக்கன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா 85% நம்ம ஆயில் வந்து வெளியிலேருந்து வாங்குறோம். இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ப்ரெஷர் பேரல் அதிகமாகும்போது, க்ரூட் ஆயில் ரேட் அதிகமாகும்போது நம்ம வாங்குறோம்ல. காசு குடுத்து தானே வாங்குறோம். இப்போ 85% காசு வந்து வெளில போயிட்டே இருக்கு. அதுவும் ரேட் அதிகமாயிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் வரும். அப்போ இது நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ருப்பி ரொம்ப கம்மியாறதுனால, வேல்யூ வீக்கன் ஆறதுனால, அதாவது இப்போ $96 ஆயிடுச்சு. வீக்கன்னா ருப்பி வீக்கன் ஆயிடுச்சு. டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அதனால இந்தியால இன்வெஸ்ட் பண்ண வராங்க இல்லையா? இப்போ 3 விதமான இன்வெஸ்டர்ஸ் இந்தியா மார்க்கெட்டுக்கு வருவாங்க. ஒண்ணு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட். அதாவது இங்க இருக்கக்கூடிய தொழில்துறைக்கு இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ ஹியூண்டாய்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஆப்பிள் வந்து பண்றாங்க. இந்த மாரி இண்டஸ்ட்ரிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க லாங் டர்மா தான் யோசிப்பாங்க. இன்னைக்கு, நாளைக்கு நடக்கிறத வச்சு யோசிக்க மாட்டாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்றேன் 10 வருஷம், 20 வருஷம் சொல்லி. அந்த எஃப்டிஐ வந்து நல்லா நமக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா, இந்த எஃப்ஐஐன்னு இருக்கு இல்லையா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எங்க நல்லா இருக்கோ, அங்க போயிட்டு பணத்த கொட்டுவாங்க. மார்க்கெட்லேருந்து ரிட்டர்ன் நல்லா வருதா எடுத்துப்பாங்க. ரிட்டர்ன் வரலையா, அந்த போட்ட பணத்த அப்படியே வெளில எடுத்துன்னு போயிடுவாங்க. ம். ஸோ 2.2 லேக் குரோர்ஸ் வந்து வெளில போயிடுச்சு. ஸோ பணம் வந்து போட்டவங்கலாம் அத சந்தையில போடுவாங்க. மார்க்கெட்ல போட்டு ஆர்ஓஐ மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இவங்க ஷார்ட் டர்மா தான் யோசிப்பாங்க. குறுகிய காலமா தான் பார்ப்பாங்க. லாங் டர்ம் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்கு அவங்க பணம் போடல, மார்க்கெட்ல பணம் போடுறாங்க. இப்போ இதான் டிஃபரன்ஸ். நம்மளோட இந்தியாவுல அதிகமா எஃப்ஐ வந்து அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளிய போறாங்க. வெளில சோ போறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னது அதான் சார்? க்ரூட் ஆயில் அதிகமாயிடுச்சு. இங்க ஓகே. ரிலையபிலிட்டி கிடையாது. ருப்பி வீக்கன் ஆயிட்டு இருக்கு. ம். ஸோ போட்ட பணத்துக்கு ரிட்டர்ன் கம்மியா வருது. ஸோ பேசாம அந்த பணத்த சேஃபா நான் போட்ட பணத்த சேவ் பண்ணிக்கணும் முதல்ல. எந்த டாலர் தான் இன்னைக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகுதுன்னா, அங்க போட்டுக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லாங் டர்ம் பீப்பிள் கிடையாது. இன்னைக்கு பணம் போட்டா நாளைக்கு என்ன வரும்? அப்படின்ற ஆங்கிள் யோசிக்கிறவங்க எஃப்ஐஐ. எஃபிஐன்னு சொல்றாங்க. அதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னவங்க இங்க இருக்கக்கூடிய பாண்டு, ட்ரெஷரி பாண்ட்ஸு, இன்சூரன்ஸ் அதில இன்வெஸ்ட் பண்றவங்க. அவங்களும் அந்த மாரி வெளில கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சேஃபா எனக்கு என்னுடைய பணத்த நான் சேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதனால பிரஷர் அதிகமாகுது. டெபிசிட் அதிகமாகுது நமக்கு. ஏன்னா என்னைக்குமே ட்ரேட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபாரெக்ஸ் கையில எவ்வளோ இருக்கு? நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்றோம்? அ அத வச்சு தான் இருக்கு. அ இறக்குமதி, ஏற்றுமதியோட பேலன்ஸ் தான் நம்ம டெபிசிட் சொல்லுவோம். சர்ப்ளஸோ, டெபிசிட்டோ. அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து இன்னைக்கு 703 அதாவது 703 பில்லியன் நம்மகிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இப்போ ரைட் நவ் இருக்கு. ஆனா டெஃபிசிட் வந்து அ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மெர்ச்சன்டைஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி வாங்குது நமக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம நல்லா வச்சிருக்கோம். அதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது, நம்ம வந்து ஏப்ரல் மாசம் 2026ல 7லேருந்து 8 பில்லியன் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம். மைனஸ்ல இருக்கோம். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வார் பிரஷரு, சைனாவும், யுஎஸும் சேர்ந்து அவங்களுடைய கொலாபரேஷன், இங்க நமக்கு வந்து வீக்கன் ஆயிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரஷர் பில்ட் ஆயிடுச்சு இங்க. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் கூட போன வாரம் ஒரு 7 பாயிண்ட் அஜெண்டா குடுத்தாங்க. அதாவது வந்து நீங்க டிராவல்லாம் கூட கட் பண்ணிக்கோங்க. லோக்கல் ப்ராடக்ட்ட நெறைய வாங்குங்க. எக்ஸ்போர்ட்ஸ் நெறைய ட்ரை பண்ணுங்க. அதனால தான் இண்டோ யுஎஸ் ட்ரேட் எக்ஸ்போர்ட் ஒண்ணு இப்போ போர்ட்டல் லான்ச் யா சார். பண்ணியிருக்காங்க. நேத்தி கூட பார்த்தீங்கன்னா, இட்டாலி பிரைம் மினிஸ்டரோட இதில நடந்துட்டுருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல, கண்ட்ரீஸ்ல.
எப்படியாவது நம்ம ஊர் ப்ராடக்ட்டை வெளிநாட்டில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிடணும், இம்போர்ட்டை கட்டுப்படுத்தணும். இதுதான் சூட்சமம். நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஸோ இது எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளாகுது? ஸோ இதனால நம்மளுடைய இந்தியா எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த 7 பாயிண்ட்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன மாதிரி இருக்கு சார்? இப்போ நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் வச்சு நம்ம ஒரு 22 கோடி பேர் நம்ம டிமேட் அக்கௌண்ட் இருக்குது இந்தியாவில். ஸோ நம்மலாம் போயிட்டு எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஸ்டாக் வாங்குறது இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? இவங்களால இவ்வளோ பெரிய டர்புலன்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்தாலும் தாக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை கொட்டுறோம். இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர் வாங்குறதுனாலையும், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதுனாலையும் ஓரளவுக்கு நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும்னு நிதியமைச்சரே வந்து பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. போன வாரம் கூட சொன்னாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ உள்ளுக்குள்ளே பணத்தை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா எஃப்ஐஐ பணத்தை எடுத்துகிட்டு போகிறான்ல வெளில, தான் போட்ட பணத்தை எடுத்துகிட்டு போகிறான். அப்போது அவன் எங்கே பணத்தை போட்டானோ அதை வந்து விற்கணும்ல. யாரோ ஒருத்தர் வாங்கினா தானே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக முடியும். அதை யார் வாங்குறாங்க? நம்ம தான் வாங்குகிறோம். ஸோ பொதுமக்களோட அதாவது இன்வெஸ்டர்ஸோட சப்போர்ட்னால அப்படி இப்படி கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்க முடியுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி இதில் ஏறுது இறங்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட்டை தான் நம்ம பார்க்குறோம். லாங் டேர்மாக பார்க்கும்போது, நீண்ட நாள் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி எஸ்ஐபி போடுறவங்க நீங்களே கூட கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வயசு மேபி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கலாம். எஸ்ஐபி போட்டவங்கலாம் தெரியும் லாஸ்ட் 10 இயர்ஸாக எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் சொல்லி. கண்டிப்பாக நானே கூட வளர்ந்துருக்கேன். அதனால் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, ஸோ நிதியமைச்சர், பிரைம் மினிஸ்டர், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி நம்ம மேலேயே பேசிட்டு இருந்தோம்னா இதோட அஃபெக்ட் வந்து சின்ன சின்ன இவங்களுக்கு தான் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, எம்எஸ்சி மாதிரி செக்டார்ஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போதான் வந்து பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான இம்பாக்ட், இவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க? உங்களுக்கு எனக்கும் இதனால டைரெக்டாக என்ன இம்பாக்ட் இருக்குது தான் கேள்வி. இது நான் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும், போன வாரம் நம்ம பெட்ரோல் ஏறிடுச்சு. 3 ரூபா நமக்கு ஏற்றிட்டாங்க. டீசலும் ஏற்றியாச்சு, பெட்ரோலும் ஏற்றியாச்சு. இதே மாதிரி ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து கூட அவங்க ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பர்ஸில் கை வைக்கிற மாதிரி. கரெக்டாக நம்ம 1 லிட்டர் போட்டோம் எவ்வளோ, நேற்று நான் டீசல் போட்டேன் 96 ரூபான்னாங்க. அதுக்கு முன்னாடி 93 ரூபா, 96 ரூபா, இந்த மாதிரி ரேட் ஏறும்போது ஒரு 50 லிட்டர் டீசல் போடுறோம், பெட்ரோல் போடுறோம்னு சொன்னால் அது இன்ட்டு 3 ரூபா போட்டால் எனக்கு என்னுடைய பர்சனலாக என்னுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து அடி வாங்குது. என் வேலெட் வந்து அடி வாங்குது கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இதோட மற்ற விஷயங்கள்லாம் பாருங்கள். நீங்கள் வெறும் காருக்கோ 2 வீலருக்கோ பெட்ரோல் போடுறது மட்டும் யோசிக்காதீங்க. காய்கறி வாங்க போகிறீங்க, அந்த காய்கறி எப்படி வருது? ஒரு வண்டியில் தானே வரணும். அந்த வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஏறுமா? அவங்களுக்கு ஏறுமா ரேட்டு? அது எங்கே வைப்பாங்க? நம்ம தலை தான் கை வைக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்பைக் ஆகுது. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பண்ணுற செலவுகள் வந்து அதிகமாகும். நீங்கள் 100 ரூபாயில் ஃபேமிலி ஒரு 10,000 ரூபாயில் குடும்பம் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் அது 12,000 ரூபா ஆகும். ஆனால் வருமானம் அதே தான். ஸோ அந்த 2,000 ரூபாய் டெபிசிட்டு. இது நடுவில் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் நிறைய இஎம்ஐ போட்டு இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிக்காதீங்க. மார்க்கெட் கண்டிஷன் பேடாக இருக்கிறதுனால அதிகமாக இஎம்ஐ கொடுத்து எந்த பொருளும் வாங்காதீங்க. இஎம்ஐ கொடுத்து வாங்காதீங்க புதுசாக வாங்குறதா இருந்தால். ஆல்ரெடி வாங்கியாச்சுன்னா போயிட்டுருக்கோம். புதுசாக வரவங்க தயவுசெய்து இப்போ வாங்காதீங்க. கொஞ்சம் யோசிங்க. அடுத்த ஒரு 12 மாதம் வந்து நம்ம இதை தாண்டணும். இந்த பிரச்சனையை நம்ம தாண்டணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நடைமுறை வாழ்க்கையில் மிடில் கிளாஸ், லோயல் மிடில் கிளாஸ், மாத சம்பளம் வாங்குபவர்கள் வந்து தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புளும், எம்எஸ்எம்இ செக்டரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேபெக்ஸை போகிறது, அகலகால் வச்சு நம்ம லோன் வாங்கி பண்ணிடலாம்னு நினைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்டை கண்டிஷனை பார்த்து, ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்த்து முடிவெடுங்கன்றது தான் இதோட எச்சரிக்கை. சரி, இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு ஜியோ பொலிட்டிக்கல். இப்போ நம்ம இந்தியாவிலையுமே வந்து இம்போர்ட் டியூட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ மத்தியில் இவ்வளோ ப்ரெஷர் போயிட்டுருக்கு. எந்த செக்டார்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு, எந்த செக்டார்ஸ் இப்போ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு சார்? ஓகே, இது வந்து வருது. வெரி குட். இந்த கேள்விக்கு நான் வந்து ஒரு செக்டார் வைஸே நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட்ஸ் 2026 பார்த்தீங்கன்னா ஹை க்ரோத் செக்டார் நம்ம சொல்லுவோம். ஃபுட் ப்ராசஸிங், அக்ரிடெக், இவி காம்போனன்ட்ஸ், ட்ரோன் சர்வீசஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, ஃபார்மா சப்போர்ட், மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல், டிஃபென்ஸ் ஆன்சிலரிஸ், ஏஐ எனேபிள் சர்வீசஸ், ரீட்டைல் அண்ட் D2C பிராண்ட், ரூரல் வேல்யூ அடிஷன். இதெல்லாம் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ செக்டாரில். இதில் யாரெல்லாம் கனெக்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பூம் இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து
யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கோ அவங்க உடனே எக்ஸ்போர்ட்டை ஆரம்பிக்கணும். நாங்களே நிறைய கிளைண்ட்ஸுக்கு அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து எஃப்டிஐ இருக்கு இல்லையா, ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வந்து நிறைய சைன் பண்ணியிருக்கோம். இயூவில் நிறைய சைன் பண்ணியாச்சு. இண்டோ யூஎஸ் பிளாட்ஃபார்மும் வந்தாச்சு, ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் வந்தாச்சு. ஸோ யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ ஆர் ப்ராடக்ட் இருக்கோ உடனே எக்ஸ்போர்ட்டில் ஆரம்பிக்கணுன்றது என்னுடைய, ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்போர்ட் வேல்யூ ₹196 இல்லையா, ருப்பி வந்து வீக்கனாகிறது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் தானே. அந்த மாதிரி நம்ம யோசிக்கலான்றது. ஃபார்மா செக்டார் நல்ல ஒரு பூமில் இருக்குது, அதை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணுன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது ஏப்ரல் 2026 நீங்கள் கேட்ட இந்த இண்டோ ட்ரேட் பொசிஷன் பார்க்கும்போது ஏப்ரல் லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா 43.56 பில்லியன் வந்து மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் வந்து 71 பில்லியன், அதாவது 72 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 44 எக்ஸ்போர்ட்டு, 72 இம்போர்ட்டு. ஸோ அந்த கேப் இருக்கா, 28 பில்லியன் வந்து நம்ம வந்து டெபிசிட். இப்போது சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 37 பில்லியன் பண்ணிட்டோம். அதனால் அது ஓவராலாக அதை பார்க்கும்போது அது ஸ்ட்ராங் சர்ப்ளஸ் உள்ள ஒரு ஏரியா அது. அதனால் நம்மளுடைய சர்வீஸ் செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம மர்ச்சன்டைஸ் இம்போர்ட் கொஞ்சம் அதிகமாக நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் இது பேலன்ஸ் பண்ணுது. இதனால் நான் சொல்ல வர செய்தி ரொம்ப சிம்பிள். கன்சல்டிங், டிஜிட்டல், சோஷியல் மீடியா பேஸ்டு, இது ஏஐ பேஸ்டு, ஸ்டார்ட் அப், டெக்னாலஜி பேஸ்டு சர்வீசஸை வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து மூளை மட்டும்தான் தேவை, காசை விட. மூளையும் நெட்வொர்க்கும் இருந்ததுன்னா நம்மளால் நிறைய வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் சர்வீஸ் செக்டாரில் பண்ண முடியும். அது உங்களுக்கு சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸுக்கும் ஒரு பெரிய குட் நியூஸாக நான் பார்க்குறேன். உங்கள் ஸ்கில்லு, இன்டெலிஜென்ஸ் வச்சே நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியுன்றது தான் இது செய்தி. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.